திமுக கூட்டணி தவிர்த்து யாருக்கு வாக்களித்தாலும் கலவர அரசியல்தான் நடக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களை பிளவுபடுத்தி வெற்றி பெற துடிக்கும் விஷ விதைகளை தமிழ்நாட்டிற்குள் விடவே கூடாது எனவும் சூளுரை. ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். 2021 விட அதிக இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உறுதி. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் தலைமையே பேசி முடிவு செய்யும். இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை விளக்கம். கூட்டணி ஆட்சிக்கான தேவை தமிழ்நாட்டில் இல்லை என கம்யூனிஸ்ட் கட்சிகள் கருத்து. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் என்றும் நம்பிக்கை. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதிக்குமா என்ற கேள்விக்கு பழனிசாமி மழுப்பல். அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. அதிமுகவிடம் பாஜக ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என நயினார் நாகேந்திரன் மறுப்பு. எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் திட்டவட்டம். பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவிலுக்கு 11 அடி நீளம் அறிவாளை காணிக்கையாக செலுத்திய அன்புமணி. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தது தேர்தல் ஆணையர்கள் குழு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஆய்வு செய்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசிக்க திட்டம். நாட்டின் அனைத்து துறைகளையும் அழிக்கக்கூடியது அமெரிக்க ஒப்பந்தம் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. தனிப்பட்ட நெருக்கடி காரணமாக 140 கோடி இந்தியர்களை அடமானம் வைத்து விட்டதாகவும் காட்டம். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு. மூடப்பட்ட தொழிற்சாலையை பசுமை தாமிர ஆலை என்ற பெயரில் திறக்கக்கூடாது என உயர்நீதிமன்றத்தில் வாதம். பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான இறுதி கட்ட ஆய்வு. ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்று வட்டாரத்தில் கத்தரிக்காய் விலை வீழ்ச்சி. 40 கிலோ கொண்ட மூட்டை வெறும் 300 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலை. திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் விவகாரத்தில் அறநிலையத்துறைக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைப்பு. 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டதை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு. தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஒரே நாளில் 1680 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,20,000 ரூபாயை நெருங்கியது. கேரளாவில் நாளை முழு அடைப்பையொட்டி பேருந்துகள் இயங்காது என அறிவிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட வெளி மாநில பேருந்துகளும் நிறுத்தப்படும் என தகவல். T20 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவிடம் போராடி தோற்றது ஆப்கானிஸ்தான். 2வது சூப்பர் ஓவரில் கேஷவ் மகாராஜ் வீசிய பந்துகளை சிதறடித்த ஆப்கன் வீரர் குர்பாஸ். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சிலர் சதி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னையில் நடைபெற்ற இந்தியா டுடே கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக தொடரும் என தெரிவித்தார். மேலும் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்று திமுகவுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும் என்றும் கூட்டணியில் முறிவு ஏற்படுத்த வேண்டும் என்று சிலர் சதி செய்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். The reason I am asking you, there's a lot of speculation in Delhi. That will the DMK Congress alliance fight this election together or not? Will you share power? Will you fight election Congress கூட்டணி இணக்கமா இந்த எலெக்ஷன்ல இருக்குமா? நிச்சயமா இருக்கும். மத்தவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதெல்லாம் உங்கள மாதிரி மீடியாக்கள் பண்ற பிம்பங்கள். எங்களை பொறுத்தவரை நாங்க நல்லா இருக்கோம். Congress DMK alliance we will win together. You are giving us a big point. You are saying that you all will fight election together. Will you share power? ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஏற்படுகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல, அப்படி கவலைப்படல. அரசியலை கடந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தனது சகோதரராகவே பார்ப்பதாகவும் அவர் கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி முன்னணியில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். கருத்து கணிப்பை கண்டு மெத்தனமாக இருந்து விடாமல் கடினமாக உழைத்து கணிப்பை உண்மையாக்குவோம் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அநீதியையும் துரோகத்தையும் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு பூஜ்ஜியத்தை வழங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதே பூஜ்ஜியத்தை மக்கள் திருப்பி தரப்போகிறார்கள் என்றும் தெரிவித்தார். இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி பகிர்வு, வரி பகிர்வு, சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் தந்தது 0 தான். இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போகிறாங்க. அடிமைகளையும் அவதூறுகளையும் பயன்படுத்தி ஜனநாயக விழுமியங்களை அழிக்க பாஜக துடிப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பாஜகவின் பாசிச அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை என்றும் செல்வ பெருந்தகை தெளிவுபடுத்தியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டில் சாத்தியமில்லைன்னு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. தேசிய தலைமை இந்த விஷயத்தில் எப்போ ஒரு தெளிவுபடுத்தும் சார்? 2 கட்சி தொண்டர்களிடையே ஒரு குழப்பம் இருப்பது போன்ற ஒரு சூழல் இங்கே இருக்குது. இது ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடந்த ஜனவரி 17 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். ஆகவே அவர்கள் இந்த முடிவை அறிவித்தவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். பேச்சுவார்த்தையில் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ ஏஐசிசி நாங்கள் அப்படி பேசுவோம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதுமாதிரி 22 பேச்சுவார்த்தை தொடங்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 2ஆம் கட்ட தலைவர்களோட கருத்து பரிமாற்றம் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி அணுகி இருந்தது, ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுச்சு. ஆனால் தேர்தலுக்கு முன்பே இவ்வளவு கருத்து பரிமாற்றம் இருக்கிறது, களத்தில் எதிரொலிக்காதா? இது சரி செய்த பிறகு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு? தேர்தல் களம் இந்தியா கூட்டணிக்கான தேர்தல் களம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அவர் தீட்டியிருக்கின்ற சமூக நல பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தும் திட்டங்களாகட்டும், அனைத்தும் இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு பல திட்டங்கள் வந்திருக்கின்றன. பல மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றதற்கான பணிகளை மாண்பு முதலமைச்சர் செய்திருக்கிறார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் எங்கள் அகில இந்திய தலைமை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். இந்தியா கூட்டணியில் பிளவு என்ற வாதத்தை எதிர்க்கட்சிகள் வச்சிருக்காங்க, இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஸோ அவங்க என்டிஏ கூட்டணியில் தான் பிளவு ஏற்பட்டிருக்கு, இணக்கம் இல்லை. இப்போ பிஜேபியில் கமிட்டி போட்டிருக்காங்க, பிற கட்சியில் நாங்கள் தலையிடுறதில்ல, பேசுகிறதில்ல. பட் ஆனால் பிரச்சனை இருக்கிறது என்டிஏ கூட்டணியில். இந்தியா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியா கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ஆட்சியில் பங்கு என்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கூட்டணி ஆட்சிக்கான தேவை தற்போது தமிழ்நாட்டில் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இந்த விவாதம் துவங்கிய காலத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்
நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். இது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலை. இரண்டாவது, தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்களில் பிரதானமான கூட்டணியினுடைய தலைமை வகிக்கக்கூடிய பிரதானமான கட்சி பெரும்பான்மை பெறுகிறது என்று சொன்னால் அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற கேள்வி என்பது எழுகிறது. ரெண்டாவது, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டிய ஒரு விஷயத்தை தேர்தலுக்கான தேதி கூட அறிவிக்காத நிலையில் அதற்கு முன்பாக இப்படி பேச வேண்டிய அவசியம் என்பது எதுவும் இல்லை. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அல்லது கூட்டணி ஆட்சி தான் என்றால் இயல்பாக அது கூட்டணி ஆட்சி என்பது அமையும். ஆட்சியில் பங்கு என்பது இயல்பாக கொடுக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும். மூன்றாவது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிற போதே ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணி அமைச்சரவை என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைவர்கள் யாரும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசியாக அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலுமே அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள், கடைபிடிப்பார்கள். இதுவரை அகில இந்திய தலைவர்கள் யாரும், திரு ராகுல் காந்தி அவர்களோ திரு கார்கே அவர்களோ அல்லது சோனியா காந்தி போன்றவர்களோ, அவர்கள் யாரும் இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை அவர்கள் யாரும் இதுவரை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இத்தகைய கோரிக்கையை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது காங்கிரஸ் தலைமையினுடைய கருத்தா என்பதை முதல்ல அவங்க வெளிப்படுத்தணும். அதற்கான தேவை இப்போது இருக்கிற மாதிரி படலை. ஆட்சியில் பங்கு கேட்கும் எந்த முடிவையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பாஜக கூட்டணி வீழ்த்துவதே தங்கள் முதன்மை இலக்கு என்றும் உறுதிபட கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்கிற கொள்கை முடிவை நாங்கள் எதுவும் எடுக்கவில்லை. மாறாக எங்களுக்குரிய இடங்களை கேட்டு பெற்று அதில் எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணியுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். இது கொள்கை கூட்டணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. பிஜேபியை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்துவதுதான் முதல் அரசியல் கடமை என்கிற கொள்கை முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே அதை நோக்கி தான் நாங்கள் நகர்வோம் என்பதை இதன் மூலம் மிக உறுதியோடு நாங்கள் தெரிவிக்கிறோம். நடக்கும் தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்வதுதான் வரும் தேர்தல் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை பிளவுபடுத்தி வெற்றி பெற துணிக்கும் விஷ விதைகளை தமிழ்நாட்டிற்குள் விடவே கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். எலெக்ஷன் வந்துட்டா மக்கள் தான் எஜமானர்கள். அதனால நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை திட்டங்களையும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சு வரக்கூடியதையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட். அது நாம ஆட்சிக்கு வர வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். அதே போல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தமிழ்நாட்டை தாய் நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவையை விளக்கணும். ஒன்றிய பாஜக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோலுரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு பணிந்து வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டதன் மூலம் திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்தியாவை விற்பனை செய்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் இன்று பேசிய அவர் பொருளாதார ஆய்வறிக்கையில் உலகம் நிலையற்ற தன்மையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார்.
புவிசார் அரசியல் மோதல்களை உலகம் சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு ரஷ்யாவும் சீனாவும் சவாலாக உள்ளதாக கூறினார். ஆனால் அதே சமயம் அமெரிக்காவின் வல்லமையை எதிர்கொள்ள இந்தியாவின் தரவுகள் முக்கியம் என்ற அவர் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்ற போது இந்தியாவை சமமாக நடத்த வேண்டும், அவர்களின் ஊழியர்கள் போல நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தால் நமது எரிசக்தி பாதுகாப்பை அது உறுதி செய்திருக்கும் என்று திரு ராகுல் காந்தி கூறினார். நமது உணவு சங்கிலியை பாதுகாத்திருக்க வேண்டும் என்றும் எரிசக்தி பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் உறுதிபட தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். Now the United States will decide who we buy oil from. Yes. The United States will come to us and say you cannot buy oil from so and so and so and so and so and so. Russia, Iran, whoever they want, they will decide. Our Prime Minister will not decide. Please understand, and they will monitor. They will keep a watch, meaning they will look, and if India buys oil. வேளாண் துறையில் அமெரிக்க பொருட்களை அனுமதித்ததன் மூலம் இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய புயலில் சிக்கியுள்ளதாக குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி ஏழை விவசாயிகளை நசுக்கும் வகையில் கதவுகளை எந்த ஒரு பிரதமரும் திறந்துவிட்டிருக்க மாட்டார் என்று கூறினார். அமெரிக்க பருத்தியின் மூலம் ஜவுளி உற்பத்தி செய்யும் வங்கதேசத்திற்கு வரியை ரத்து செய்திருப்பதன் மூலம் இந்திய ஜவுளித்துறை ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் என்று அவர் அச்சம் தெரிவித்தார். இந்தியாவை திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டிய திரு ராகுல் காந்தி உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். We are heading into turbulent times and the nation has been sold. The nation has been sold out. Its data has been sold. Sir, its farmers have been sold. In a turbulent world, all its software engineers have been sold out. Its small and medium businesses have been sold out. And most importantly, our forces and our energy security has been sold out. பிரதமர் திரு மோடி ஏன் இந்தியாவை விற்றார் என்பது மக்களுக்கு தெரியும் என்ற திரு ராகுல் காந்தி அவரது கழுத்தை நெரித்திருக்கிறார்கள், அவரது கண்களில் பயம் தெரிகிறது என்று கடுமையாக விமர்சித்தார். திரு ராகுல் காந்தி எப்ஸ்டீன் கோப்புகள் மற்றும் தொழிலதிபர் அனில் அம்பானி, மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி குறித்து கூறிய கருத்துக்களுக்கு ஆளும் கட்சி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு உள்ளிட்ட ஹிந்தி பேசாத மாநிலங்களில் புதிய திட்டங்களுக்கு ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துவிடும் என்பதால் அரசு நிதி ஒதுக்க மறுப்பதாக சாடியுள்ளார். மக்களவையில் ஒன்றிய பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் தமிழ்நாடு இந்தியாவிற்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். ஹிந்தி அல்லாத மொழி பேசும் மாநிலங்களை குறிவைத்து பிஜேபி ஆட்சி இல்லாத அல்லது ஆள முடியாத மாநிலங்களை குறிவைத்து புறக்கணிக்கிற, வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு வரி வருவாயில் நிதியை பகிர்வு செய்வதற்கு 16வது நிதிக்குழுவுக்கு மாநிலங்களின் சார்பில் விடுத்த கோரிக்கை 50% உயர்த்த வேண்டும் என்பதாகும். ஆனால் மீண்டும் அதே 41% மட்டுமே ஒதுக்கீடு செய்வது என்ற முடிவை 16வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. அதை பின்பற்றியிருக்கிறது அரசு. அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு 4% மட்டுமே. அதிலும் தற்போது 1200 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் என்பதை வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். கோவை பெருநகரத்திலும் மதுரை பெருநகரத்திலும் மெட்ரோ ரயில் திட்டம் தேவை என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போது அது நிராகரிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. அதுபோல ஓசூர் மிக முக்கியமான ஒரு பகுதி, தருமபுரி அருகே உள்ள இடம், தொழில் வளர்ச்சி பெற்று வருகிற ஒரு பகுதி. அங்கே விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு தேவை என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து விடக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.